கொஞ்சம் நஞ்சமாக வந்து ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தங்கமயிலுடைய கதாபாத்திரம் மற்றவங்கள வந்து அழித்து தான் முன்னேறி சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணிட்டாங்க. ராஜியுடைய டியூஷன் விவகாரமாகட்டும், இல்லை வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிரை வந்து பணம் திருட விட்டு கடைசியில் இவங்க ஹனிமூன் போயிட்டு வந்துட்டு அதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்து அதை எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சரவணம் காட்டுற ஆர்வத்தில் ஒரு 5% கூட இவங்க காட்டாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம ரொம்பவே இவங்க கேரக்டரை எரிச்சல் தர கேரக்டராக கொண்டு போனால் நம்ம அப்புறம் பின்னாடி இந்த கேரக்டர் வெறுத்துருவோங்கிறதுனால அது சீரியலுக்கு ஒத்து வராதுங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லவங்களாக காமிக்கிறதுக்காக கோமதி ராஜி மேலேயும் மீனா மேலேயும் கோவமாக இருந்தால் அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு இவங்களே உட்காந்து பேசி உங்க 2 பேத்தையும் உங்கள் 3 பேத்தையும் பார்த்து நான் அவ்வளோ பொறாமப்பட்டிருக்கேன், இவ்வளோ ஒற்றுமையாக இருக்க முடியுமா மாமியார் மருமகள்லாம் அப்படின்ட்டு, இப்போ போய் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லாவா இருக்குது, பேசுங்க தயவு செஞ்சு அப்படின்னு பேச வைக்கிறாங்க. இவ சொன்னாங்கிறதுக்காக நான் பேசுகிறேன்னு பேசுகிறாங்க. ஆனால் கூடிய விரைவில் இந்த 10,000 ரூபா கேஸ் வரும்பொழுது எக்கா நீங்கள் சரியே கிடையாது, எல்லாம் உங்களுக்காக பண்ணிட்டு கடைசியில் இப்போ கதிரை திட்டுவாங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாத்து முன்னாடியும் வந்து ராஜி தூக்கி போட்டு உடப்பாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.